Hello friends, welcome to our channel. Friends, இன்னைக்கு நம்ம வெறும் ரெண்டே பொருளை வச்சு ரொம்ப குறைவான டைம்ல அதே சமயத்துல ரொம்ப அருமையான ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாங்களா? நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. இந்த ஸ்வீட்டை உங்க வீட்டுல ஒரு முறை செஞ்சு பாருங்க. உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச டேஸ்ட்ல இருக்கும். இன்னைக்கு நம்ம ஸ்வீட் செய்யறதுக்காக பிரெட் எடுத்துக்கலாங்க. நம்ம எடுத்திருக்க பிரெட்டை வந்துட்டு இப்ப கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்திருக்க பிரெட் ஸ்லைசஸ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பிரெட்டை பீசஸா கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கரெக்டா இருக்கும். இது அப்படியே இருக்கட்டுங்க, தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா நம்ம அடுப்புல ஒரு பேன் வச்சுக்கலாங்க. அதுல எண்ணெயை ஊத்தி நல்லா சூடு பண்ணிக்கலாங்க. இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு ரொம்ப குறைவான டைம் தாங்க தேவைப்படும். ஆனா டேஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற லெவல் இருக்கும். நம்ம லட்டு, மைசூர் பாக் இப்படி அடிக்கடி செய்வோம், சாப்பிடுவோம். ஆனா இந்த மாதிரி பிரெட்ல ஸ்வீட் செஞ்சிருக்க மாட்டோம். செஞ்சு பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சதா இருக்கும். இப்ப எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பிரெட் பீசஸ எண்ணெய்க்குள்ள எடுத்து போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாங்க. ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டு பொரிச்சு எடுத்துடலாங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க, உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இப்ப பாருங்க, பிரெட் அப்படியே நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு. இது பாருங்க, இந்த மாதிரி பொன்னிற ஆகிற வரைக்கும் பொரிச்சோம்னா நமக்கு ரொம்பவே கரெக்டா இருக்கும். இத அப்படியே தனியா இன்னொரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்ததா நம்ம மீதி இருக்கிற பிரெட் பீசஸையும் அப்படியே பொரிச்சு எடுத்துடலாங்க. ரெண்டு சைடு திருப்பி போட்டு அப்படியே பொரிச்சுக்கலாங்க. பிரெட் அப்படியே கரிஞ்சிராம பாத்துக்கோங்க. பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குன்னு. இந்த மாதிரி பக்குவத்துல இருக்கும்போது நீங்களே எடுத்துக்கோங்க, உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அடுத்ததா ஒரு பேன்ல நான் கிட்டத்தட்ட ஒரு 75 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. நம்ம எந்த கப்ல எடுக்கிறோமோ சர்க்கரை, அதே கப்லயே நீங்க ஒரு கப் தண்ணி ஊத்துங்க, உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இப்ப நம்ம பாகு ரெடி பண்ணிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் இல்லைன்னா கரண்டி வச்சுட்டு சர்க்கரை நல்லா கரையிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்ப நம்ம சேர்த்திருக்க சர்க்கரையெல்லாம் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நல்லா கரைஞ்சிட்டு இருக்கு. இப்ப பாருங்க, அப்படியே சர்க்கரை எல்லாம் நல்லாவே கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்வீட் ரொம்ப சூப்பரா இருக்கும். எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப ஒரு 2 ஏலக்காவை பவுடர் பண்ணிட்டு உள்ள சேர்த்துக்கோங்க. நமக்கு இது பிளேவருக்காக ஏலக்காய் சேர்த்துருக்கோம். நீங்க ஏலக்காய் சேர்க்காம கூட விட்டுறலாம். இத இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கொதிச்சா போதும், நமக்கு கம்பி பதம் வர வேண்டிய அவசியம் இல்லைங்க. இது அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க, இந்த பக்கத்துல இருந்தாலே நமக்கு ரொம்ப கரெக்டாவே இருக்கும், கம்பி பதம் வர வேண்டாங்க. இப்ப அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இதை அப்படியே ஆற விட்டுறலாம். நல்லா ஆறட்டுங்க. ஆற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்வீட்டை எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடியதா தான் இருக்குங்க. அவங்களுக்கு டிஃப்ரெண்டான டேஸ்ட் கிடைக்கும். ஸோ உங்க வீட்டுல மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப பாருங்க, நமக்கு பாகு நல்லா ஆறிடுச்சு. நம்ம பொரிச்சு வச்சிருக்க பிரெட் பீசஸ உள்ள அப்படியே போட்டு நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் வரைக்கும் ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. நம்ம பிரெட் பீசஸ் எல்லாம் இந்த பாகுல அப்படியே நல்லா ஊறணும். ரெண்டு சைடு திருப்பி விட்டு ஒரு நிமிஷம் வரைக்கும் இருந்தா போதுங்க, ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம். இந்த பாகு சக்கரை பாகு எல்லா சைடுமே பிரெட்ல படணும். இந்த ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்டு பாத்தீங்கன்னா மறுபடியும் பிரெட் வாங்கினீங்கனாலே இதே மாதிரி ஸ்வீட் ட்ரை பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும்.
சில சமயங்கள்ல எல்லாம் நமக்கு திடீர்னு ஏதாச்சும் ஒரு ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணும். அப்படி இருக்கிற சமயத்துல நீங்க இந்த பிரெட் ஸ்வீட்டை வந்து வெறும் 2 நிமிஷத்துக்குள்ளேயே நீங்க ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு டைமும் அதிகமா எடுத்துக்காது இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு. இப்ப பாருங்க, கிட்டத்தட்ட 1 நிமிஷம் அப்படியே ஆயிடுச்சு. 2 சைடும் வந்துட்டு நல்லாவே பாகுபட்டுருச்சு. பாருங்க எவ்வளவு நல்லா ஊறி வந்திருக்குன்னு. ரொம்ப சீக்கிரம் ஊறிடும். இதை அப்படியே வந்துட்டு இனி ஒரு பிளேட்ல தனியா எடுத்து வச்சுக்கலாங்க. பார்க்கும் போதே அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. மீதி இருக்கிற பிரெட் பீசஸ் வந்துட்டும் உள்ளுக்குள்ள போட்டு அப்படியே பாகுல 2 சைடு திருப்பி விட்டு எடுத்துக்கலாங்க. அப்படியே வந்துட்டு திருப்பியும் போட்டுக்கோங்க. 2 சைடுமே வந்துட்டு நமக்கு பாகு படணும். இப்ப நமக்கு ரொம்ப சூப்பரான ஸ்வீட் பிரெட் டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை உங்க வீட்லயும் நீங்க மறக்காம செஞ்சு பாருங்க. உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சதா இருக்கும். இதை வந்துட்டு நான் இங்க இன்னைக்கு எங்க வீட்ல டேஸ்ட் பண்ண போறோம். சோ உங்க வீட்லயும் நீங்க மறக்காம செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்க. பாருங்க எவ்வளவு நல்லா ஊறி வந்திருக்குன்னு. அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல தோணும். அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.